இறைவன் சிவன் அவன் அருள் பெற்று அவனிடம் சேருவது எவ்வளோ கஷ்டம் என்று நந்தனார் பாடிய பாடல். கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியது. ராகம் புன்னகவராளி. ஐயே மெத்த கடினம் உனதடிமை, ஐயே மெத்த கடினம், ஐயே மெத்த கடினம் உனதடிமை, ஐயே மெத்த கடினம். பொய்யாத பொன்னம்பலத்தையாயிருக்கும் இடம், பொய்யாத பொன்னம்பலத்தையாயிருக்கும் இடம், நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டுகொள்ளும், நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டுகொள்ளும். ஐயே மெத்த கடினம் உனதடிமை, ஐயே மெத்த கடினம். ஸோ ஃபஸ்ட்டு நெய்ய வேண்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். சரி, ரெண்டாவது என்ன? மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, சேனாதிபதி போல ஞானாதிபதியுண்டு, சேனாதிபதி போல ஞானாதிபதியுண்டு. பாருமே கட்டிக்காருமே, உள்ளே சேருமே அது போருமே. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு, சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. பாருமே கட்டிக்காருமே, உள்ளே சேருமே அது போருமே. ரெண்டாவது மானாபிமானம் விட்டுடணும், தானாகி இருக்கணும். மூணாவது பார்க்கலாம். முப்பாழும் தாண்டி வந்து, முப்பாழும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு, இப்பார்வை கிடையாது அப்பாவும் திருநடனமாடுவார், தாளம் போடுவார், அன்பர் கூடுவார், இசை பாடுவார். முப்பாழும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு, இப்பார்வை கிடையாது அப்பாவும் திருநடனமாடுவார், தாளம் போடுவார், அன்பர் கூடுவார், இசை பாடுவார். சைவ சித்தாந்தத்தில் முப்பாழ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த முப்பாழ் தாண்டி வந்தால் இந்த பார்வையில் சிவனோட சிதாகாசத்தில் இருக்கலாம்னு சொல்கிறார். கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, பறையன் சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ. கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, பறையன் சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ அப்படின்னு பாடிட்டு சிதம்பரத்துக்கு கிளம்புறார் நந்தனார். ஐயே மெத்த கடினம் உனதடிமை, ஐயே மெத்த கடினம்.